ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 365வது நாமா திருப்பெயர் சமாகமாய நமஹ. தனது தேவியர்களோட வருபவனுக்கு நமஸ்காரம். சம தன் இரு தேவியருடன் கூட ஆகம வருபவன். கந்த புராணத்தில் 32வது மகாச்சாத்த படலம் அதில் 58வது செய்யுள்ள கச்சியப்ப சிவாச்சாரியார் சாஸ்தா தேவியர் இருவரோட யானை மீதேறி வந்து இந்திரனுக்கு காட்சி கொடுக்கிறத காருரள் வெய்ய களிரிற்றிடையாகி பாரிடர் எண்ணலர் பாங்குரனண்ண பூரணை புட்களை பூம்புறமேவ வாரணமூர்பவன் முன்னுற வந்தான் அப்படின்னு சொல்றார். எண்ணற்ற பூதங்கள் சூட பூர்ணா புஷ்கலா தேவியர் இருபுறம் விட்டிருக்க கருத்த மதம் கொண்ட யானை மீதேறி ஸ்ரீ சாஸ்தா அங்கே தோன்றினார் அப்படிங்கிறத சொல்றார். அதனால தான் பூர்ண புஷ்கலை மணவாளன்னு பேரு, பூரண புஷ்கலைக்கு இறைவன்னு பேரு. மணிதாசர் கூட மங்கள ஸ்நானத்துக்கு ஐயன் எழுந்தருளி வருகிறாருங்கிறதான பாட்டில் சொல்லும்போது கூட பூரண புஷ்கலையோடே வந்து பகவான் அந்த மங்கள ஸ்நானம் பண்ணிக்கிறார்னு சொல்ற காரணத்தினால எல்லாருக்குமே இது ஒரு தத்துவம் புரிஞ்சுக்கணும். 2 மனைவி பகவான் இப்படி எல்லா இடத்தையும் சுப்பிரமணியர் அப்படி தான் வள்ளி தேவசேனோட இருக்கார், மகாவிஷ்ணு ஸ்ரீதேவியோட இருக்கார், பரமேஸ்வரன் கங்கை அம்பாளோட இருக்கார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இதெல்லாம் ஒரு குறியீடுன்னு அர்த்தம். தேவிகள்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல சக்தின்னு அர்த்தம். பகவான் ஞான சக்தி, ஒருத்தர் இச்சா சக்தி, ஒருத்தர் கிரியாசக்தி. இது நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே பேரறிவா இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது நாம் இருக்கோம். நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, செயல் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. இது நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்குறோம். ஒன்று நினைக்கிறோம், நாம் இருக்கிறதுனால தான் நினைக்கிறோம், இல்லைன்னா நினைக்க போறதே இல்லை. அப்புறம் காரியம் பண்ண போறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திங்கிறது இருக்கு. அந்த மாதிரி பகவானுக்கு ஞானசக்தி ரூபியா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு குறியீடா காமிக்கிறதுக்கு தான் இந்த தேவிகள்னு அர்த்தமே ஒழிய பகவான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், இந்த 2 ஸ்திரீகளோட இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தாத்பரிய அர்த்தங்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் சக்தி ஸ்வரூபங்கள், எல்லாமே ஒவ்வொரு குறியீடு. சுப்பிரமணிய சுவாமி கிட்டக்க மயில் இருக்குன்னா அது நாதத்தினுடைய ரூபம். இப்போ சாஸ்தா கிட்டக்க யானை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு தத்துவார்த்தத்தினுடைய குறியீடு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் அர்த்தங்கள் இருக்கே ஒழிய அது அர்த்தம் புரியாம வெறும் குறியீட்டை மாத்திரம் வச்சு நாம எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் புராணங்கள் எல்லாமே நம்ம காட்டக்கூடிய தாத்பரியம். அந்த மாதிரி பகவான் பூர்ண புஷ்களையோட சேர்ந்து வந்து பக்தர்களை அனுகிரகம் பண்றார். ஏன்னா எல்லா சுவாமியுமே அனுகிரகம் பண்ணும்போது தேவியோட சாங்க சாயுத சபாகன சபரிவாரன்னு எல்லாரோடையும் சேர்ந்து பண்றதா தான் பூஜா கல்பங்கள் மந்திர சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த மாதிரி பகவான் அனுகிரகம் பண்றாருன்னு இந்த நாமா தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.